கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கும் கொடையேன். அதாவது அவருடைய நாமம் என்னன்னா, அவரை ஆண்டவர் என்றும் கடவுள் என்றும் தேவன் என்றும் சாமி என்று சொல்லிக்கிறோம் இல்லையா. இதை வேறு ஒருவனுக்கும், அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனுஷர்களை சாமி என்று சொல்லுகிறார்கள், கடவுள் என்றும் வெளிப்படுகிறார்கள் இல்லையா. அதே போல் விக்கிரகங்கள், பல சிலைகளை செய்து அது கடவுள் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் ஒருவரே கடவுள், பிதாவாகிய தேவனே ஒரே கடவுள். அதான் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தையும் பூமியையும் படைத்து சகலத்தையும் படைத்து அதுக்கு பிறகு அதை ஆளும்படியாக நம்மை படைத்த தேவனே ஒரே தேவன். அவர் மட்டுமே கடவுளை தவிர மற்றவங்க யாருமே கடவுள் என்று சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒரு அவசரத்துக்கு யாராவது உதவி செய்துட்டால் நீங்கள் கடவுள் மாதிரி வந்து உதவி செய்தீங்க என்று மனுஷனை சொல்லுகிறோம். அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்தை வேறு ஒருவனுக்கும் விக்கிரகங்களுக்கும் கொடையேன் என்று சொல்லுகிறார். நன்றி.